உன்னை கேட்கின்றேன், வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. எளியோ தம்பிழி பேசும் துயரம் எல்லாம் என் இதயத்தை பிளக்கட்டும் என கேட்கின்றேன். எளியோ தம்பிழி பேசும் துயரம் எல்லாம் என் இதயத்தை பிளக்கட்டும் என கேட்கின்றேன். ஒளியில்லா இல்லங்கள் இதயங்களில், ஒளியில்லா இல்லங்கள் இதயங்களில் நல்லொளியேற்றும் விளக்காக வரம் கேட்கின்றேன், வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா, வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா. என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. இறை இயேசுவின் அன்பு நிறைந்த இறை மக்களே, இன்று நாம் 17 ஆண்டுகளுக்கு முன் முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்து பரிதவித்த நாளினை நினைவு கூறும் இத்திருப்பலியில் நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். எம் விடுதலைக்காக தாம் உயிர்களை அர்ப்பணித்த வீரர்களுக்காகவும் பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள், முதியவர்கள் என வேறுபாடின்றி கொன்று குவித்த நாளே இந்நாள். அவர்கள் ஒரே நாளில் உயிர்களையும் உறுப்புகளையும் உடைமைகளையும் தம் சொந்த நிலத்தையும் இழந்த நாள். ஆண்டுகள் 17 ஆனாலும் ஆறவில்லை எம் இழப்புக்கள். எனவே இந்த நாளில் நினைவு கூறும் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் விசேடமாக எமது பங்கிலே இறைபணி செய்து மக்களோடு மக்களாக இறுதி வரை பயணம் செய்த அருட்தந்தை சரத்ஜீவன் அடிகளாருக்கும் நித்திய இளைப்பாறுதலையும், இவர்களின் துயரால் வாடுகின்ற உறவுகளுக்கு ஆறுதல் அளிக்கவும், இறுதிக்கட்ட போரின் போது உடல் உறுப்புகளை இழந்தும் காணாமல் ஆக்கப்பட்டும் இன்னும் உறவுகளிடம் வந்து சேராமல் சிறைகளில் வாடும் உள்ளங்கள் ஒவ்வொருவருக்காகவும் இத்திருப்பலியில் இறைவரம் கேட்டு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் எங்களுடைய வாழ்விலே மிக மறக்க முடியாத ஒரு நாள். முள்ளிவாய்க்கால் பேரவலம் நடைபெற்ற நாள், ஏராளமானவர்கள் கொல்லப்பட்ட நாள், காட்டி கொடுக்கப்பட்ட நாள், அங்கவீனம் ஆக்கப்பட்ட நாள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நாள். நாங்கள் எங்களுடைய உறவுகளை தொடர்ந்து தேடிக்கொண்டிருக்கிறோம். உயிர் இழப்புகளுக்குரிய எண்ணிக்கை இன்னும் நிறைவு பெறவில்லை, இழுத்தடிப்பு செய்யப்படுகிறது. இப்படியான சூழலுக்குள்ளே மீண்டும் ஒரு தடவை இந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாளிலே இறந்து போனவர்களுக்காக மன்றாட, காணாமல் போனவர்களுடைய கதைகள் சரியான விதத்திலே உரியவர்களிடம் சென்றடைய இறைவரம் வேண்டி இந்த பலியில் இணைந்திருக்கிறோம். சிறப்பாக இந்த பலியில் இன்றைய நாளிலே கொல்லப்பட்ட அருட்தந்தை சரத்ஜீவனுடைய ஆண்மலை பாட்டிக்காக மன்றாடுவோம். அவரோடு சேர்ந்து கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் ஒருவரையும் ஆண்டவர் தம்முடைய விண்ணக பேரண்டத்திலே நிறைந்த இளைப்பாற்றியை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவதோடு, இந்த நாள்களிலே மேற்கொள்ளப்பட்ட தியாகங்கள் எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லாமல் வீணடிக்கப்படாமல், என்ன நோக்கத்திற்காக இந்த தியாகங்கள் மேற்கொள்ளப்பட்டதோ அந்த நோக்கங்கள் நிறைவேற ஆண்டவர் தொடர்ந்தும் ஒவ்வொருவரையும், அதற்கு பொறுப்பான ஒவ்வொருவரையும் வழிநடத்தி அதற்குரிய சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்வோம்.
இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள, அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்வில் நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள், பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, உமரே திருமகன் சாவை வென்று விண்ணுலகுக்கு கடந்து செல்ல செய்தீரே. அதனாலும் அடியார்கள் இம்மை வாழ்வுக்குரிய இறக்கும் தன்மையின் மீது வெற்றி கொண்டு தம்மை படைத்தவர் எனவும் மீட்பர் எனவும் உம்மை முடிவின்றி கண்டு கழித்திட அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் சுதன மகள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டு நூலிலிருந்து வாசகம். யோவானாகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார். அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள். கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார். அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது. முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றார். அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதென்று ஆக்குகின்றேன் என்று கூறினார். அகரமும் நகரமும் நானே, தொடக்கமும் முடிவும் நானே. தாகமாயிருப்போருக்கு வாழ்வு அளிக்கும் நீரூற்றிலிருந்து நான் இலவசமாய் குடிக்க கொடுப்பேன். வெற்றி பெறுவோர் இவற்றை உரிமை பேறாக பெறுவர். நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன், அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலாக, ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை.
ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது அவர் என்னை இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. அவர்தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். சாவினிருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிற்கும் அஞ்சிடேன். உம் கோலும் நெடும் களியும் என்னை தேற்றும். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே நாயர், எனக்கேதும் குறையில்லை. உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
இதை கேட்ட அவருடைய சீடர்கள், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகின்றீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். உங்களை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனிமையாயிருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகிலே உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நாங்கள் ஒரே குடும்பமாக இணைந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நாங்கள் இறைமீட்டிக் கொண்டு அந்த காலப்பகுதியிலே கொல்லப்பட்டவர்களுக்காகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காகவும் அங்கவீனம் உற்றவர்களுக்காகவும் இறைவனிடம் கையேந்தி இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதிலும் சிறப்பாக அருட்தந்தை சரத் ஜீவன் எங்களுடைய நினைவுகளுக்குள்ளே இந்த நேரத்திலே வந்து போவார். அவர் முந்தைய நாளில் தான் கொல்லப்பட்டார். எங்களுடைய கத்தோலிக்க திரு அவை இறுதி வரை மக்களோடு பயணித்து கொண்டிருந்தது. இது வரலாற்று உண்மை. இறுதி வரை முள்ளிவாய்க்கால் அந்த இறுதி நாள் வரைக்கும் கத்தோலிக்க திரு அவையினுடைய உடனிருப்பு அந்த இடத்திலே நிறைவாக இருந்திருக்கிறது. அது கடவுளுடைய ஒரு பாக்கியம். அந்த இடத்திலே பணி செய்த குருக்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிற பெரியதொரு கொடைதான் அந்த இடத்திலே மக்களோடு பணியாற்றுகிற ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் இறந்து போனவர்களுக்காக மன்றாடுகிறோம். இறந்து போனவர்களுடைய அடையாளமாக அருட்தந்தை சரத் ஜீவன் இருக்கிறார். காணாமல் ஆக்கப்பட்டவர், விளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் இன்றும் மன்றாடி கொண்டிருக்கிறோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அடையாளமாக அருட்தந்தை பிரான்சிஸ் ஜோசப் அவர்கள் இருக்கிறார். நாங்கள் அங்கவீனம் உற்றவர்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் கையேந்துகிறோம். அங்கவீனம் உற்றவர்களின் அடையாளமாக அருட்தந்தை வசந்தசீலன் அடிகளார் இருக்கிறார். அவே குருக்கள் மத்தியில் இந்த 3 மக்களையும் அடையாளப்படுத்துகிற குருக்கள் இருக்கிறார்கள். அவை சிறப்பாக நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுகளை நாங்கள் மீட்டுகிற போது இந்த நேரம் நானும் அந்த இடத்துல இருந்தேன். இப்படியான சூழல் அந்த இடத்திலே இல்லை. நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் பதங்கு குழிக்குள்ளே இருந்தோம். நாங்கள் மக்கள் எல்லோரும் போய்விட்டார்கள். மே மாதம் 17ஆம் தேதி இரவே மக்கள் எல்லோரும் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார்கள். ஆனால் எங்களால் நகர முடியவில்லை. ஏனென்று சொன்னால் எங்களிடம் அதிகமான ஆட்கள் இருந்தார்கள். சரத்தீவன் அடிகளாரோடு தான் நாங்கள் இருந்தோம். இந்த வன்னி பெருநிலப்பரப்பிலே குருக்கள் பணியாற்றுகிற போது நாங்கள் குருக்கள் குழுக்களாகத்தான் தங்களுடைய பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் எல்லா குருக்களும் ஒன்றாக இருந்து அந்த இடத்திலே அழிவு ஏற்படும் என்று சொன்னால் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இறக்க வேண்டி நேரிடும் என்பதனாலே குருக்கள் பிரிந்து தான் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். அப்படியான குழுவாகி எங்களுடைய குழுவில் நான் அருட்தந்தை சரத் ஜீவன், அருட்தந்தை வசந்தசீலன் அடிகளார், அருட்தந்தை அமலதாஸ், நாங்கள் இவ்வளவு பேரும் ஒரு குழுவாக அந்த இடத்திலே இருந்தோம். நாங்கள் அந்த இடத்துல இருக்கிற போது எங்களுக்கு தெரியும், செப்டம்பர் மாதம் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இலங்கை அரசாங்கத்தினால் ஒரு அறிவித்தல் தரப்படுகிறது. அந்த இடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற தொண்டு நிறுவனங்கள் UN எல்லாம் அந்த இடத்திலே இருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி கட்டாயம் நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதோடு சேர்ந்து குருக்களும் அந்த இடத்திலே பணியாற்ற கூடாது, அவர்களும் அந்த இடத்திலே இருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டது.
அப்பொழுது படிப்படியாக நாங்கள் நகர்ந்து இரணப்பாலைக்கு போய்விட்டோம். மீண்டும் ஒரு அறிவித்தல், அரசு நிறுவனங்கள் எல்லாம் அந்த இடத்திலே இருந்து வெளியேறிவிட்டது. குருக்கள் மட்டும்தான் அந்த இடத்தில் இருந்தார்கள் மக்களுடைய காப்பரனாக. அப்பொழுது மீண்டும் ஒரு அறிவித்தல் எங்களுக்கு தரப்பட்டது, குருக்களும் அந்த இடத்திலே இருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லி. அந்த இடத்திலே இருக்கிற ஏராளமான குருக்கள் இருந்தார்கள். சிலர் தங்களுடைய இயலாமையினாலே அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். அந்த இடத்திலே இருந்த ஒரு சில குருக்கள் மட்டும் தாங்கள் இறுதி வரை அந்த மக்களோடு இருப்போம் என்று சொல்லி ஒரு உறுதியான பிரதிக்கினை எடுத்திருந்தார்கள். அதிலே ஒருவர் அருட்தந்தை சரத் ஜீவன் அடிகளார். என்ன நடந்தாலும் நான் இந்த மக்களை விட்டு, துன்பப்படுகிற மக்களை விட்டு நான் நகர மாட்டேன், இறுதி வரை அந்த கணம் வரை அந்த இடத்திலே நான் இருப்பேன் என்று சொல்லி உறுதியான தீர்மானம் எடுத்தவர்களுக்குள்ளே அருட்தந்தை சரத் ஜீவன் அடிகளாரும் ஒருவர். நாங்கள் 18ஆம் தேதி வருகிற போது இன்றைய நாளிலே நாங்கள் பதுங்கவழிக்குள்ளே இருந்தோம். பதுங்கவழிக்குள்ளே ஒரு பிரச்சனை போய்கொண்டிருந்தது. என்றால் இராணுவத்தினர் எங்களை சூழ்ந்து விட்டார்கள். நாங்கள் 17ஆம் தேதி பின்னேரம் நாங்கள் 2-3 தடவைகள் இராணுவத்தினரிடம் சரணடைகிற ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்தோம். அது பலன் தரவில்லை. நாங்கள் இருந்த இடம் ஒரு சண்டை நடைபெற்று கொண்டிருந்த இடம். எங்களுடைய பதுங்கவழிக்குள்ளே முன்னால் நின்று போராளிகள், நாங்கள் பழைய காலத்திலே பார்த்த போராளிகள், சரம் கட்டி கொண்டு நின்று சண்டை பிடித்த போராளிகள் சண்டை பிடித்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் பதுங்கவழிக்குள்ளே இருந்தோம். நாங்கள் அவர்களுடைய அனுமதியோடு இராணுவத்தினரிடம் சரணடைய செல்லுகிற போது அந்த வாய்ப்பு எங்களுக்கு மறுக்கப்பட்டது. இராணுவத்தினர் எங்களை நோக்கி சுட்டார்கள். நாங்கள் மீண்டும் எங்களுடைய பதுங்கவழிக்குள்ளே ஓடி வருகிறோம். இரவு முழுவதும் ஒரு மரண பயம். அந்த இடத்திலே ஏராளமானவர்கள் இருந்தார்கள். எங்களை நம்பி சிலர் அந்த இடத்திலே இருந்தார்கள். முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே சிலர் இருந்தார்கள். குருக்கள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுடைய அந்த பாதுகாப்பில் இருக்கலாம் என்று சொல்லி பல மக்கள் எங்களை நம்பி இருந்தார்கள். நாங்கள் சரணடைய முயற்சி செய்கிற போது எதுவுமே பலனில்லாமல் போகிறது. அந்த இரவு, அது இறுதி இரவு, முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இறுதி இரவு ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். நாங்கள் நம்பியிருந்த ஆயுதங்கள் எல்லாம் மௌனிக்கப்பட்டது. நாங்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்று சொல்லி நம்பியிருந்தவர்கள் அந்த இடத்திலே காணவில்லை. அவர்கள் எங்களிடம் வந்து வழி கேட்கிற ஒரு நிலைமை அந்த இடத்துல இருந்தது. இராணுவத்தினர் எங்களுடைய பதங்குகளுக்குள் கிட்டே வந்து விட்டார்கள். எங்களுடைய பதங்குகளுக்குள் முன்னால் நிற்கிறவர்களுடைய காப்பரன்கள் எல்லாம் வெடிகுண்டுகள் போட்டு தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இடத்திலே இருக்கிற மக்கள் ஓலமிடுகிறார்கள். நாங்கள் மணத்தியாலங்கள் நிமிடங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம். எங்களுடைய பதங்கு அகழிக்குள்ளே எப்பொழுது இராணுவத்தினர் குண்டறிவார்கள் என்று சொல்லி. அந்த இரவு நேரத்தில் நாங்கள் செய்த வேலை என்னவென்று சொன்னால், அன்னை மரியாள், அருட்தந்தை சரத் ஜீவன் அடிகளார் அன்னை மரியாள் மீது அதீத பக்தி கொண்டவர். அவரும் நானும் இருந்து சிவமாலை சொல்லி கொண்டிருந்தோம். எங்களுடைய பதங்கவழி 2ஆக நாங்கள் பிரித்திருந்தோம். இடையில் ஒரு துண்டு இருந்தது, ஒரு நீட்டு பங்கர். நாங்கள் ஏன் அதை 2ஆக பிரித்தோம் என்று சொன்னால், மேலே குண்டு விழுந்தால் அதற்குள்ளே இருக்கிறவர்கள் எல்லோரும் அழியக்கூடாது என்பதற்காக, ஒரு சிலராவது தப்ப வேண்டும் என்பதற்காக சில தந்திரங்களையும் நாங்கள் செய்திருந்தோம். இரவு முழுவதும் அருட்தந்தையோடு சேர்ந்து நான் செய்த வேலை என்னவென்று சொன்னால், சிவமாலை சொல்லுவது. நாங்கள் கிட்டத்தட்ட 35-40 சிவமாலைகளுக்குள்ளே நாங்கள் சொல்லியிருப்போம். அதில் அந்த நோக்கம், சிவமாலை சொன்னதனுடைய நோக்கம், எங்களுடைய பதுங்கு குழிகளுள்ளே எக்காரணங்களும் குண்டுகள் வீசப்படக்கூடாது என்று சொன்னாங்கள். அந்த பதுங்கு அகழிக்குள்ளே இறந்து போன ஒருவருடைய உடல் இருந்தது. எங்களுடைய பதுங்கு அகழிக்குள் பக்கத்திலே இறந்து போனவருடைய உடல்கள் இருந்தது. ஏராளமானவர்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 22 பேருக்கிட்ட அந்த பதுங்கு அகழிக்குள்ளே நாங்கள் இருந்தோம். அந்த இரவு முழுவதும் ஒரு மரண பயம் நிறைந்த இரவாகத்தான் எங்களுக்கு அந்த நாளிலே இருந்தது. ஏனென்றால் நாங்கள் தான் அந்த இறுதி மக்கள், முள்ளிவாய்க்கால் பிரதேசத்திலே இருந்து வெளியேறுகிற இறுதி மக்கள். காலை வேளையிலே, இந்த 17ஆம் தேதி மாலை வேளையில் நாங்கள் எங்களுடைய தொலைபேசி ஊடாக நாங்கள் எங்களுடைய தகவலை நாங்கள் வெளிப்படுத்தினோம். பலர் முயற்சி செய்தார்கள். குறிப்பாக மன்னார் ஆயர் அவர்கள் முயற்சி செய்தார். எதுவுமே பலன் தரவில்லை. அதிகாலை வேளையில் இராணுவத்தினர் எங்களை சூழ்ந்திருந்தார்கள். அப்பொழுது எங்களுடைய பதுங்குகளுக்குள் ஒரு பிரச்சனை வந்தது. யார் வெளியிலே போவது? அங்கே சில குருக்கள் இருந்தார்கள். அதில் சிலர் சொன்னார்கள், நாங்கள் வெளியிலே வரமாட்டோம், நீங்கள் போய் கதையுங்கள் என்று சொல்லி. நான் அருட்தந்தை சரத் ஜீவனை பார்த்தபோது அவர் என்னிடம் சொன்னார், நீ போகிறதண்டா நானும் பாரன். அப்போ 2 பேரும் நாங்கள் கதைக்கிறோம். அந்த கதை எப்படி இருந்தது என்று சொன்னால், ஆமிக்காரன் எப்படி எங்களை நோக்கி சுட்டாலும் நாங்கள் தப்பி ஓடக்கூடாது, நாங்கள் ஸ்டெடியாக நிற்க வேண்டும். இருவரும் நாங்கள் தீர்மானம் எடுத்துக்கொண்டு அந்த பதங்கு அகழியை விட்டு வெளியிலே வருகிறோம். இது எல்லாவற்றிற்கும் எங்களுக்கு பலமாக இருந்தது என்னவென்று சொன்னால், அருட்தந்தை சரத்ஜீவன் சபித்த அந்த சிவமாலை, நானும் சபித்த அந்த சிவமாலை, ஆண்டவருடைய பலம், ஆண்டவருடைய வல்லமை எங்களை வெளிப்படுத்தியது. நாங்கள் வெளியிலே வந்து பெரிய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து இறுதியாக நாங்கள் எல்லோரும் சுற்றி வளைக்கப்பட்டு எங்களுடைய
பதுங்கு குழிக்குள்ளே இருந்தவர்கள் அனைவரும் வெளியிலே கொண்டு வரப்பட்டு முழந்தாளில் இருந்த ஒரு சம்பவம் இந்த காலை வேளையிலே நடந்தது. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய குருக்கள் அணிகிற ஆடை, எங்களுடைய சிறார்கள் எல்லோரும் அந்த கடற்கரை ஓரத்திலே முழங்காலில் இருத்தப்பட்டோம். முழங்காலில் இருத்தப்பட்டது மட்டுமல்லாமல் எங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு இராணுவத்தினர் தங்களுடைய இயந்திர துப்பாக்கிகளை லோட் பண்ணிவிட்டு வந்திருக்கிறார்கள் சுடுவதற்காக. நாங்கள் சேனல் 4 நாங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் எப்படி அவர்கள் சுட்டார்கள் என்று சொல்லி. அதே ஒரு சம்பவம் தான் இந்த காலை வேளையிலே நாங்கள் கடந்து வருகிற ஒரு துன்பம் நிறைந்த ஒரு சம்பவமாக இருந்தது. நாங்கள் அந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் எங்களை சுற்றி இருந்த அந்த இராணுவத்தினருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பட்டோம். அது எதனால் என்று சொன்னால் ஆண்டவருடைய அருளினாலே, ஆண்டவருடைய வல்லமையினாலே. நாங்கள் தான் அந்த இடத்திலே இருந்து இறுதியாக வந்த ஒரு சிறு மக்களாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கடவுளுடைய திருவிழம், கடவுளுடைய சித்தம், அந்த இறுதி போர் வரை குருக்களுடைய பிரசன்னம் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதாக அமைந்திருந்தது. நாங்கள் அதற்கு பிற்பாடு நாங்கள் கடந்து வருகிற போது ஏராளமான துன்பமான அனுபவங்கள் எங்களுக்கு கிடைத்தது. அருட்தந்தை சரா இராணுவத்தினரால் தாக்கப்பட்ட விதம், அவர் விழுகிற போது நான் தான் அவரை ஓடிப்போய் தாங்கிக் கொண்டேன். அப்படியான பல சம்பவங்கள் நடைபெற்றாலும் நாங்கள் அந்த இடத்திலே இருந்து சில காயப்பட்ட போராளிகள், காயப்பட்டவர்களை உடனடியாகவே நாங்கள் மருத்துவ ஸ்ட்ரெச்சஸ் செய்து கொண்டு நாங்கள் அவர்களை காவிக்கொண்டு நாங்கள் வருகிற போது அருட்தந்தை சரத் ஜீவனும் என்னோடு பயணித்து கொண்டிருந்தார். அவர் 2 கைகளிலே பேக் கொண்டு வந்தார். நான் அப்பொழுது அவரை பார்த்து சொன்னேன், ஃபாதர், நீங்கள் கொண்டு வர்றது சரி, உங்களால் தூக்க இயலாது, நீங்கள் ஏற்கனவே களைத்து விட்டீர்கள், இந்த பேக்கை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளிடம் கொடுப்போம்னு சொல்லி கட்டாயப்படுத்தி தான் அந்த பேக், அந்த பையை நாங்கள் அந்த பிள்ளைகளிடம் கொடுக்கிற போது அருட்தந்தை இறுதியாக சொன்ன வார்த்தைகள், என்னால் ஏலும் நான் நடந்து வருவேன். அப்படி நாங்கள் சொல்லிக்கொண்டு வருகிற போது திடீரென்று சொல்லி எல்லா இடமும் துப்பாக்கி வேட்டுகள் தீர்க்கப்பட்டது. எங்களுக்கு தெரியாது என்ன நடந்தது என்று சொல்லி. அந்த இடத்துல இருந்த இராணுவத்தினர் கூக்குரலிட்டு சிரித்தார்கள், உங்களுடைய தலைவர் கொல்லப்பட்டார் என்று சொல்லி. நான் நினைக்கிறேன் அதுதான் அருட்தந்தை சரத் ஜீவன் அடிகளாரினால் கேட்கப்பட்ட இறுதி வார்த்தை. அந்த இடத்திலே அவர் அப்படியே ஒன்றும் செய்ய முடியாமல் ஏங்கின அந்த நிகழ்வை நான் நேரடியாக நின்று பார்த்தேன். நான் ஓடிப்போய் ஃபாதர்கிட்ட சொன்னேன், ஃபாதர் அவங்க சும்மா சொல்கிறாங்க, நம்பாதீங்க. அந்த இடத்துல நாங்கள் ஒருவருக்கொருவர் பலம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது, ஆனால் எங்களாலே முடியவில்லை. அதுதான் அவர் கேட்ட இறுதி வார்த்தையாக இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுடைய தலைவர் இறந்து விட்டார். அருட்தந்தை சரத் ஜீவன் அடிகளாரை நாங்கள் பார்க்கிற போது ஒரு உறுதியான ஒரு மனிதர். எங்களை எல்லாம் வெளியேற சொன்னபோது என்னிடம் வந்து கேட்டார், நீ என்ன செய்ய போகிறாய்? நான் சொன்னேன், நானும் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி தான் தீர்மானம் எடுத்து விட்டேன். நாங்கள் இங்கே இருப்போம், இறுதி வரை இருப்போம் என்று சொல்லி சொன்னபோது அவர் சொன்னார், நீயும் இருக்கிற, அப்போ நானும் இருப்பேன் என்று சொல்லி. இடைநடுவில் நான் சில வேளைகளில் அவரிடம் கேட்டிருக்கிறேன், உங்களுக்கு இயலாது, நீங்கள் வெளியில் போங்க, நான் உங்களை அனுப்பலாம் என்று சொல்லி. அதற்கு அவர் சொன்னார், இல்லை, நான் உறுதியான தீர்மானம் எடுத்து விட்டு இறுதி வரை இந்த மக்களோடு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய இலட்சியமாக இருக்கிறது, தீர்மானமாக இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு தந்த அழைப்பும் அதுவாகத்தான் இருக்கிறது. நானாகவே இந்த மக்களை நான் விட்டு வரமாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய அந்த இருப்புக்கான உறுதிப்பாட்டை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கலாம். இப்படி இன்றைய நாளில் ஏராளமானவர்கள் தங்களுடைய ஏராளமான கதைகளை சொல்லுவார்கள், சோக கதைகளை சொல்லுவார்கள். இப்படியான துன்பங்கள், வேதனைகள் நிறைந்த ஒரு அனுபவம் தான் அந்த முள்ளிவாய்க்கால் அனுபவம். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் ஏராளமானவர்கள் நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிறீர்கள், ஏராளமான இடங்களில் இருக்கிறார்கள். எங்கள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இருக்கிற பெரியதொரு ஆதங்கம், இவைகளெல்லாம் வீண் போய்விட்டதான். நாங்கள் பட்ட கஷ்டங்கள், எங்களுடைய உயிரிழப்புகள், எங்களுடைய ஒரு சேனையினர் செய்த தியாகங்கள் எல்லாம் அர்த்தமிழந்து போய்விட்டதா என்கின்ற ஒரு கேள்வி எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது. நாங்கள் அந்த இடத்திலே வந்து இந்த நாங்கள் இப்பொழுது பார்க்கிற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிற போது சில நிகழ்வுகள் வேடிக்கையாக இருக்கும். நாங்கள் இப்படித்தான் கடந்து போக வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை எங்களுக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி கூட எழலாம். நாங்கள் அந்த யுத்த பிரதேசத்திலே வேலை செய்து கொண்டிருந்த போது சில மக்கள் எங்களை பார்த்து கேட்டால், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களாம்? ராயப்பர் ஆண்டவரிடம் போய் கேட்கிறார். ஆண்டவர் அப்போது ராயப்பரை கேட்கிறார், நீங்களும் போய்விட, துன்பங்கள் வேதனைகளை ஆண்டவர் ராயப்பர் அதனுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகிற போது ராயப்பர் போய் கேட்டார், ராயப்பரிடம் ஆண்டவர் கேட்டார், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்கள்? ஏராளமானவர்கள் விட்டு போய்விட்டார்கள். அப்பொழுது ராயப்பர் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்டார், ஆண்டவரை, நாங்கள் யாரிடம் போவது? வாழ்வு தரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளது என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு விசுவாச அறிக்கையை வெளிப்படுத்தினார். நாங்கள் அந்த இடத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற போது பல மக்கள் வந்து இதைத்தான் எங்களிடம் கேட்டார்கள்.
இந்த இடத்திலே கொல்லப்படுகிறார்கள். எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் சிறுவர்கள் கஞ்சி கொட்டில்களுக்கு முன்னாலே நிற்கிற போது கொல்லப்படுகிறார்கள். நீங்கள் இப்போவும் நம்புறீங்களா கடவுள் இந்த உலகத்தில் இருக்கிறார்னு சொல்லி? கடவுள் இந்த உலகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் இப்படியான தீமைகள் நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான கேள்வியை அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எங்களை பார்த்து கேட்டால் எங்களிடம் அதற்கு பதில் இருக்கவில்லை. நாங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. உணர்வு சீரியான ஒரு நிகழ்வு அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்னுடைய கண்களுக்கு முன்னாலே அழிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்குரிய பதிலை நாங்கள் தேடவே முடியாது. ஆனால் அந்த மக்கள் இறுதியிலே வந்து எங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் ஒரு இடமும் போய்விடாதீங்க ஃபாதர், நீங்கள் இந்த உடுப்போட இந்த வெள்ளை அங்கியோடு இங்கே இருக்கிறதே கடவுளுடைய பிரசன்னத்தை எங்களுக்கு காட்டுகிறது என்று சொல்லி, கடவுள் இருக்கிறாரா என்று சொல்லி கேட்ட மக்கள் எங்களிடம் வந்து கடவுள் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டார்கள். அவே கடவுள் இந்த உலகத்திலே தன்னுடைய பிரசன்னத்தினூடாக பலவிதமான விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார். எங்களை கருவிகளாக மாற்றிக்கொண்டு தன்னுடைய இலக்கை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒருவரும் ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் துன்பப்பட்டிருக்கிறோம், நாங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் இத்துடன் எங்களுடைய வாழ்வு நிறைவுக்கு வருகிறதா? கடவுள் இன்னும் ஒரு திட்டத்தை நிச்சயமாக வைத்திருப்பார். அதை உணர்ந்து நாங்கள் செயல்படுவது இந்த காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. இதற்குரிய வழிகாட்டலை ஆண்டவர் தான் எங்களுக்கு தர வேண்டும். நாங்கள் இந்த நாள்களிலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அருள்பொழிவுக்காக நாங்கள் சபிக்கிறோம், மன்றாடுகிறோம். சீடர்களுடைய வாழ்வில் இப்படியான ஒரு வெறுமை சூழ்ந்திருந்ததை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். தாங்கள் நம்பியிருந்தவர் கொன்று விட்டார்கள். தாங்கள் மலை போல நம்பியிருந்தவரை நாங்கள் இப்பொழுது காணவில்லை. சிலர் வந்து இவர் உயிர்த்து விட்டார் என்று சொல்லுகிறார்கள். சீடர்கள் கண்டார்கள், நம்பினார்கள். எங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே எங்களை விட்டுட்டு மேலே போகிறார். சீடர்களுடைய அந்த மனதுக்குள்ள இப்படியான ஒரு வெறுமை, இப்படியான ஒரு பயம்தான் இருந்திருக்கும். நாங்கள் நம்பியிருந்தவர் கைவிட்டு விட்டு போய்விட்டார், எங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை. சில அறிவித்தல்களை தந்திருக்க, இந்த உலகத்தில் நீங்கள் துன்பங்களை பட வேண்டும், துயரங்களை நீங்கள் பட வேண்டும் என்று சொல்லி சில விடயங்களை எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நாங்கள் வெறுமைக்குள்ளே இருக்கிறோம் என்கின்ற ஒரு போராட்டம் அந்த சீடர்களுடைய உள்ளங்களுக்குள் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் அவர்களுடைய அந்த போராட்டங்கள், அவர்களுடைய அந்த வெறுமையெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டது எப்போது என்று சொன்னால் தூய ஆவியானவருடைய அருள்பொழிவோடு. ஆகவே நாங்கள் சிறப்பாக தூய ஆவியானவருடைய அருள்பொழிவுக்காக நாங்கள் மன்றாடுவோம். வழிகாட்டுகிற தெய்வம் அவர்தான். எங்களுக்கு நிரம்ப வழிகாட்டல்கள் இந்த காலங்களிலே தேவைப்படுகிறது. கட்சி மனப்பான்மையோடு நாங்கள் பிரிந்து போகாமல், ஒற்றுமையை நாங்கள் உடைத்து விடாமல், ஒரே திசையிலே வழிகாட்டுகிற பயணிக்கிற அந்த ஞானத்தையும் வழிகாட்டலையும் தூய ஆவியானவர் தான் எங்களுக்கு தர வேண்டும். சிறப்பாக தூய ஆவியானவருடைய ஆட்கொள்கை, தூய ஆவியானவருடைய தொடுகை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இறந்து போனவர்களை இணைத்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற பணிகளை நாங்கள் உணர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஒரு சாட்சிய வாழ்வாக மாற்றியமைத்துக் கொள்ளுகிற வல்லமையையும் வழிகாட்டலையும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பால் அரவணைக்கும் தந்தையே, எம்முறைவா, உமது அழைப்பை சிறப்பாக ஏற்றுக்கொண்டு நிறைவுடன் பணி செய்யும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் கிறிஸ்தவ விழுமியங்களோடு படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றும் தூதுவர்களாக திகழ தேவையான அருள் வளங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிநடத்தும் அன்பு தந்தையே, எம்முறைவா, இறுதிக்கட்ட போரின் போது உயிரிழந்த வீரர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் உமது சந்நிதியில் நித்திய இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் ஆண்டவரே, எம்முறைவா, எம் பங்கிலே இறைபணி செய்து இறுதி வரை மக்களை விட்டு பிரியாது கடைசி வரை சுபமாலை சபித்து மக்களுக்காக இறைவேண்டல் செய்த எம் அருட்தந்தை சரஜீவன் அடிகளாரின் ஆன்மா இளைப்பாற்றிக்காக தந்தையே உம்முடைய பாதம் வருகின்றோம். இவருடைய இழப்பினால் தவித்து நிற்கும் குடும்ப உறவுகளுக்காகவும் கலங்கி நின்ற இறை மக்களுக்கும் அமைதியும் ஆறுதலும் அளித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை தெய்வமே, எம் இறைவா,
முள்ளிவாய்க்கால் பேரவலத்தில் அங்கவீனமுற்றும் காணாமல் ஆக்கப்பட்டும் சிறையில் துன்பங்களை அனுபவித்த உறவுகளுக்காகவும் தந்தையே உம்மிடம் கையேந்தி வருகின்றோம். அங்கவீனமுற்றவர்களை இரக்கத்துடன் கண்ணோக்கி அவர்களுக்கு ஆறுதலும் வாழ்வாதாரமும் வழங்கியருளும். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உண்மை நிலைகளை வெளிப்படுத்தி அவர்களின் குடும்பங்கள் நீதியும் நிம்மதியும் பெற அருள் புரியும். உண்மைக்காகவும் அர்ப்பணிக்கப்பட்ட தியாகங்கள் வீணாகாமல் மனித மாண்பு நிலை பெறும் சூழலை உருவாக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். கண்களை மூடி எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமையுள்ள தகப்பனே இறைவா, இந்த காலை பலியிலே ஆண்டவரே உம்மிடம் கையேந்தி பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துருள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. பாவம் என்றொரு விஷத்தால் நான் பாதகம் செய்தேன் இறைவா. தேவனே உம் திருப்பாடுகளால், தேவனே உம் திருப்பாடுகளால் என்னை ஏற்றிடவே நீ இறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் பிறந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பிற்கீடாக. இதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும்
புனித திருவையினர்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய அடியார்களின் ஆன்மாக்களுக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த பலி பொருள்களை இரக்கத்துடன் கண்ணோக்கியருள் உம்மை வேண்டுகிறோம். கிறிஸ்தவ நம்பிக்கை என்னும் பேற்றினை அவர்களுக்கு அளித்த நீர் அதன் பரிசையும் அவர்களுக்கு அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுளமானார். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். மதமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களில் ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறை பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கும் வழங்குகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்தில் கேட்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆனவர் வாக்கியம் சொல்லியிருந்தோம், நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்லுவதாக.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த பலியை ஏற்றுக்கொண்டு இறந்தோம் அடியார்கள் மீது மது இரக்கத்தை பொழிவீராக. நீர் திருமுழுக்கின் அருளை வழங்கியுள்ள அவர்களுக்கு நிலையான மகிழ்ச்சியின் முழு நிறைவையும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இன்றைய நாளிலே இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்டவர்களுக்காகவும் அத்தோடு இறுதி யுத்தத்திலே மக்களோடு மக்களாக பயணித்து தன்னுடைய உயிரை கையளித்த அத்தோடு எங்களுடைய உருத்துறப்புற பங்கினுடைய முன்னாள் பங்கு தந்தையுமான அருட்தந்தை சரஜீவன் அடிகளார் இவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்கான திருப்பலியை இன்றைய நாளிலே தலைமை தாங்கி ஒப்பு கொடுத்து சபித்த அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை ஸ்டீபன் அடிகளாருக்கு இங்கிருக்கின்ற அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் சார்பிலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு இந்த திருப்பலியை நேரடியாக ஒளிபரப்பு செய்த மறையலை டிவியினுடைய இயக்குனர் அருட்தந்தை ஸ்டீபன் அடிகளாருக்கும் அவருடைய குழுமத்தினருக்கும் என்னுடைய நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு சபித்த எங்களுடைய கிளிநொச்சி மறைக்கோட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார் அடிகளாருக்கும் ஏனைய அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். திருப்பலி நிறைவிலே அதற்கென அமைக்கப்பட்ட இடத்திலே அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெறும். ஆகவே அந்த இடத்திலே ஒன்று கூடும்படியாக உங்களை அன்போடு கேட்டு நிற்கின்றேன். அனைவரும் எழுந்து நின்று இறுதி பாடலிலே பங்கு பெற்றுவோம். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, நீர் இவர் பரிசாய் இருந்தருளும். நித்திய சாந்தி அளித்தருளும் இறைவா, உம்மகன் இவர்க்கென உயிர் துறந்தார்.
இனப்படுகொலையினுடைய நினைவு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்தார்கள். ஆகவே இந்த விடுதலைக்காக பல உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டது. அதனுடைய நினைவாக இப்பொழுது அனைவரும் அஞ்சலி செலுத்தும் முகமாக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்த உங்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன். நன்றி. இன்றைய நாளுக்குரிய உரையை எங்களுடைய கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் தந்தை ஜெயக்குமார் அடிகளாரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, இன்னும் அருட்தந்தை சாவினுடைய குடும்பத்தினரே, இங்கே வருகை வந்திருக்கின்ற அனைத்து பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் தமிழ் பண்பும் கலந்த வணக்கங்களை முதற்கண் தெரிவித்திருக்கின்றேன். முதலாவதாக நினைவு கூறுதல் என்பது தமிழ் மக்களுடைய வரலாறு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே போரினாலே உயிரிழந்தவர்களை எத்தனையோ இடங்களிலே இன்றும் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் முதலாவது, இவர்கள் இவ்வளவு காலமும் நீதி இல்லாமல் வேதனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள் நீதி கிடைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த துன்பத்திலே பங்கு கொள்ள வேண்டும், அந்த துன்பத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் முதலாக இங்கே எல்லோரும் கூடி வந்திருக்கின்றோம். At this junction, I earnestly request the Human Rights Watch, who is members who are present here, we earnestly request you to give us justice, or to urge the Sri Lankan government to give us justice to the people who have lost their lives. We have been crying and no, nothing happened. Instead, we are still in the pain of losing our relatives, our friends and our people. So once again, I earnestly request the members of the Human Rights Watch, which is a prestigious human rights organization in the world, please make sure to make all necessary steps to give us justice at this junction. அடுத்ததாக, எங்களுக்கு நீதி கிடைக்காத துன்பம் ஒரு புறம், இன்னொரு புறத்திலே இந்த நிகழ்வை நாங்கள் செய்வதன் ஊடாக எங்களுடைய சந்ததியினர், எங்களுடைய இளம் சந்ததியினருக்கு நாங்கள் இதை கடத்தி செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இதை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். எனவே இந்த வேளையிலே எங்களுடைய இளம் சந்ததியினர் எங்களுக்கு நடந்த அவலங்களை மறக்காமல் இதனூடாக எங்களுக்கு ஒரு நீதியான நிலையான சமாதானம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் பிரார்த்தித்து நிற்கின்றோம். அதை தொடர்ந்து நாங்கள் கடத்தி கொண்டிருப்போம். இறுதியாக இந்த வேளையிலே இந்த மக்களுடைய துன்பங்களிலே பங்கு கொள்ளுகின்ற அனைவர், குறிப்பாக எங்களுடைய தமிழ் மக்களும் இன்னும் எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயநலங்களுக்காக, அரசியல்வாதிகள் குறிப்பாக தங்களுடைய சுயநலங்களுக்காக இந்த நிகழ்வை பயன்படுத்தாமல் மாறாக இதை ஒரு கூட்டுணர்வாக ஒருங்குபடுத்தி எங்களுடைய மக்களுக்கு ஒரு சரியான தீர்வை கிடைக்க நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதை இந்த வழியில் நான் கேட்டுக்கொண்டு, மீண்டும் இங்கே வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக people from the south who have come all the way to show your solidarity and to participate in our suffering, we thank you for your presence here every year. Rookie and crowd, they used to come. We thank you all for your presence. எல்லோருக்கும் நன்றி கூறி, எங்களுடைய அருட்தந்தை சராவினுடைய ஆன்மா இழைப்பானவன், அவர் உண்மையாகவே அர்ப்பணத்தோடு வாழ்ந்த ஒரு குருவானவர். ஒருவன் தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு ஒன்றுமில்லை என்று சொன்ன அந்த ஆண்டவனுடைய
வார்த்தையை வாழ்ந்து காட்டிய உத்தமமான குரு அவருக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்தி அவருடைய ஆன்மா இறைவனின் இழைப்பார பிரார்த்திக்கின்றோம். அஞ்சலியுரை நிகழ்த்திய எங்களுடைய கிளிநொச்சி மறைக்கோட்ட குருமுதல்வர் அருட்தந்தை ஜெயக்குமார் அடிகளாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அடுத்ததாக இறுதி யுத்தத்திலே முள்ளிவாய்க்காலிலே கொல்லப்பட்ட அனைத்து பொதுமக்களுக்காகவும் அத்தகையர்களையும் நினைவு கூர்ந்து இப்பொழுது பொதுச்சுடர் ஏற்றுகின்ற நிகழ்வு இடம்பெறும். ஆகவே இந்த பொதுச்சுடரினை ஏற்றி வைக்குமாறு அன்புக்கு மதிப்புக்கும் உரிய அருட்தந்தை மரியதாஸ் அடிகளாரை அன்போடு அழைக்கின்றேன். தந்தைக்கு எங்களுடைய நன்றிகள். அடுத்ததாக இறுதி யுத்தத்திலே இறந்து போன அனைத்து பொதுமக்களை நினைவு கூர்ந்து அதற்கு அமைக்கப்பட்ட பூமிக்கான மாலையை அணிவிக்குமாறு எங்களுடைய உருத்துறப்புற பங்கினுடைய பங்கு பேரவை செயலாளர் திருவாளர் ஜூலியன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக இறுதி யுத்தத்திலே மக்களாக பயணித்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்த அக்கோடைய உருத்துறப்புற பங்கிலே பணியாற்றிய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை சரஜீவன் அடிகளாருடைய சிலைக்கு மாலை அணிவிக்குமாறு அவருடைய குடும்ப உறவினர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அடுத்ததாக இப்பொழுது அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் ஒளியினை ஏற்றி வைப்பார்கள். அத்தோடு மாலையையும் சமர்ப்பிப்பார்கள். உடல்கள் சீதறி அழிந்த பொழுது உணர்வை
நீதி கேட்டதா நாளில் இந்த இடத்தை தயார் செய்த இந்த பங்கினுடைய அனைத்து தந்தையர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்வதோடு அருட் சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். நன்றி. எங்கள் உறவெல்லாம் அடிவாகி உரிமைக்கு விளையானதே ஓலம் கேட்டதாம் அலை ஓசை கேட்டதாம் நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதாம் எங்கள் தேசத்தின் சிரிப்பை பாரம்மா தேசத்தில் எங்கள் பாசத்தில் உள்ளே வாய்க்கால் வலிமை போரம்மா நம்பி கடலே சொல்லம்மா எங்கே அதிசயம் நாங்கள் தேடும் அன்பு தலைவன் மர்மரகசியம் ஒளியாடும் நிலை வேண்டும் அந்த வாழ்வு
கொண்டு கடலாய் உடல்கள் எரிந்து தாவரானது மூச்சடங்கி போல் உயிர்கள் நெஞ்சை விட்டு மறையுமா முள்ளி வாய்க்கால் மண்ணுக்குள்ளே நடந்த கதையை கொஞ்சமா எப்படித்தான் மறப்பது நாங்கள் எதைத்தான் மறப்பது எரிகுண்டு கடலாயுதங்கள் எரிந்து காப்பதானது நாங்கள் எதைத்தான் மறப்பது